அனைத்து உலக தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்பொழுது தமிழ் கடவுள் உலக கடவுளுமான முருகனை பற்றி சில பேர் சர்ச்சையான சில விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றை தவறாக படித்துவிட்டு தவறாக மக்களுக்கு அதை தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்ற பெயரில் பல இயக்கங்கள் என்னன்னா, முருகன் முப்பாட்டன் என்று நான் என்ன சொல்றேன்னா, முருகன் தமிழ் கடவுள். உலகத்துக்கும் முருகன் தான் கடவுள். ஏன்னா சில பேர் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சில தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழருக்கு மட்டுமே சொந்தமானவர் முருகன் அப்படின்னு. முருகன் தமிழருக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாதுங்க, உலகத்துக்கே சொந்தமானவர். ஏன் அதை நான் சொல்றேன்னா, முருகபெருமான் தமிழ்நாட்டில் முருகனை ஒரு சமுதாயத்துக்குள்ளும் ஒரு இனத்துக்குள்ளும் சுருக்கனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? எதற்காக அப்படி செய்கிறார் என்பது தெரியவில்லை. யார் சொல்லி, எந்த இயக்கத்தை, எந்த ரிலீஜன் சொல்லி அதை மாதிரி பண்ணுறாங்க, யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை மாதிரி பண்ணுறாங்க, எந்த சுயநலத்துக்காக பண்ணுறான்னு இது வரைக்கும் தெரியலை. சரிங்களா? தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முருகனை முப்பாட்டன் சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் உலக கடவுள், இனக்கடவுள் கிடையாது. நாம இனத்துக்கு மிகப்பெரிய உதவியும் தியாகமும் செய்திருக்கிறார். நம்மளை தமிழர்களை காப்பாற்றியவர் முருகன். தமிழர்கள் மட்டுமே 6 அறிவை முழுமையாக உபயோகித்துக் கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் ஒரு வாதத்தில் அவர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல நபர்கள் ஒரு வாதத்தில் முருகனுக்கு ஆடு பலியிடும் வழக்கம் உண்டு. கிடையவே கிடையாது. முருகனுக்கு பலியிடும் வழக்கம் கிடையாது. ஏனென்றால் வரலாறு அந்த மாதிரிதான் சொல்கிறது. முருகனை வழிபட்டு கொண்டிருப்பார் சித்தர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், அத்தனை பேர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சைவ வழிபாட்டில் தான் முருகனை வழிபட்டிருக்கிறார்கள். புலவர்களும் முருகனை பற்றி ஏராளம் விஷயங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள், இந்த நம்ம சொல்லக்கூடிய 18 சித்தர்களும் முருகனை பற்றி பெரும் அளவில் புகழ்ந்து அவர்களினுடைய மருத்துவமாகட்டும், கல்வியாகட்டும், எல்லா கலைகளையும் பற்றி சித்தர்கள் முருகனை வைத்து அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். கஷ்யப முனிவர், சுதமா முனிவர், இப்போ நாம கஷ்யப்பன்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க தமிழை ஒரு இடத்துல சுருக்கிறீங்க, முருகப்பெருமான எங்க சுருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தோட சுருக்கிறீங்க.
முருகப்பெருமான் எங்க பிறந்தாரு யாருக்கா தெரியுமா? நூல்ல எங்க இருக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விவாதம் பண்ணுங்க. வரலாற்றுல என்ன பதிச்சிருக்கோ அதை தான் பேசணும். நீங்க கற்பனையில என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். நீங்க நினைச்சுக்க, அது உங்களோட பொது விஷயம். சரிங்களா? இதுதான் உண்மைன்னு கொண்டு வந்து நீ கற்பனையை தமிழகத்துல செலுத்தக்கூடாது. ஏன்னா தமிழர்கள் முருகனை கடவுளாக தான் வழிபட்டிருக்காங்க. அது உண்மை. சரிங்களா? உலக கடவுள் முருக கடவுள். சரிங்களா? உலகத்துக்கே கடவுள் அவரு. ஆதாரங்கள் நிறைய இருக்கு. சரிங்க. நீங்க தமிழ் எங்க எப்போ வந்தது உங்களால சொல்ல முடியுமா? தமிழ் வந்ததுக்கான ஆதாரம் இருக்கா? எந்த காலத்துல பிறந்தது சொல்ல முடியுமா? அதோட பிறப்பு சொல்ல முடியுமா? தமிழுக்கான பிறப்பு சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. தமிழ் எங்க வந்தது, எந்த காலகட்டத்தில் தோன்றியதுக்கு வரலாறு சொல்ல முடியுமானா முடியாது. தமிழ் அவ்வளவு தொன்மையானது. அது எந்த கிரகத்துல வந்தது கூட தெரியாது. நாம் அந்த பூமிக்கு வரும் பொழுது நம்ம பூமியிலே தான் பிறந்தமான தெரியாது. தமிழோட சரிங்களா, தமிழோட பிறப்பு என்பது யாருக்குமே தெரியாது உங்களுக்கு. சரியா? இந்த காலகட்டத்தில் பிறந்தது, 2000 காலகட்டத்தில் பிறந்தது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது, ஏதாவது உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் முருகன். சரிங்களா? முருகன் தமிழர்களை காப்பாற்ற வந்தவர் தான். சரிங்களா? கஷ்யப முனிவர் எங்க இருக்கார்? காஷ்மீர்ல இருக்கார். அவர் பேரு காசியப்ப முனிவர். அவரோட பேர் என்ன? காசியப்ப முனிவர். அவர் பேர் இப்ப கஷ்யப முனிவர். இப்போ அப்படியே மாறி காசியப்ப முனிவர். சரிங்களா? அவரு தமிழர். காசியப்பர் அப்படின்னா தமிழர். அவரு வேத காவியங்கள்லாம் எல்லாத்தையும் படிச்சு எல்லாவுடைய நுணுக்கங்கள், வாழ்க்கையை பற்றிய எல்லாவுடைய அனைத்து வேதங்களையும் கற்று இதை அவரோட உருவாக்கப்பட்ட அந்த காஷ்யப்ப முனிவர் அன்னைக்கு இருந்தக்கூடிய அன்னைக்கு எல்லாம் இந்த காஷ்மீர்லாம் பார்த்தா தமிழர்கள் தான் வந்திருக்காங்க. சரியா? உலகம் முழுக்க தமிழர்கள் தான் வந்திருக்காங்க. ஏன்னா நைஜீரியாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நைஜீரியாவில் உங்களுக்கு போய் நின்று அவங்க பேசுறத பார்த்தா அவங்க புரியும். ஏன்னா தமிழ் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? உலகம் முழுக்க தமிழர்கள் தான் வந்திருக்காங்க. நீ முருக கடவுளை ஒரு இனத்துக்குள்ள சேர்க்காதீங்க. புரியுதுங்களா? முருகன் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 புராணங்கள். 18 புராணங்கள்ல கந்த புராணம் தான் சிறந்த புராணம் பதிவாயிருக்கு. என்னது? 18 புராணங்கள்லயே கந்த புராணம் தான் மிக சிறந்த புராணம் பதிவாயிருக்கு. சரிங்களா? இதுல சங்க இலக்கியம், திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் சும்மா வரலாறு. சரிங்களா? இந்த வரலாற்று தெரியாத வரலாற்று 2 வரி ஒரு வரியை எடுத்துக்கிட்டு மீதி வரியெல்லாம் சும்மா ஓரம் போடுறது. உங்களுக்கு என்ன தெரியுமா இதுல என்ன விஷயம் இருக்கு? அதாவது முழுசா படிக்க மாட்டீங்க, நீங்க முழுசா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. தெரியாத உங்களுக்கு என்ன தேவை, அதை கொச்சப்படுத்துறதுக்கு என்ன தேவை அதை மட்டும் எடுத்துப்பீங்க. மக்கள்கிட்ட என்ன வரியை நீங்க காட்டணுமோ அதை மட்டும் காட்டுவீங்க. அதை முழுசா பாருங்க. சரிங்களா? முதல்ல தமிழ வாதம் பண்றாங்க. இந்த தமிழ் வாதம் செய்யும் பொழுது சமஸ்கிருதத்தை பிரிக்கிறாங்க, முதல் மொழி பிரிக்கிறாங்க. ஆனா தமிழ் எப்போ பிறந்ததுன்னு தெரியுமா? சொல்ல முடியாது. சிவபெருமான் யாருன்னு தெரியுமா? சிவபெருமான் எப்படி பிறந்தாரு தெரியுமா? சொல்ல முடியாது. முருகபெருமானும் அதே மாதிரி எங்க பிறந்தாலும் சொல்ல முடியாது. அவரோட ஜோதி தான் சொல்லுவோம். அவரோட அக்னி பகவானோட அம்சம். இன்னொரு நம்ம கேட்கலாம், தாரகாசூரன் முருகபெருமானை பார்த்து என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, கதிரவன் சொல்லுவார். கதிரவன் அப்படின்னா முருகன் ஒரு பேர் இருக்கு. புரியுதுங்களா? அத தாரகாசூரன் பல சொற்களில் அதை சொல்லியிருக்கார்.
அப்போ நீ முருகனை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு சமுதாயத்துக்குள்ளேயும் ஒரு தமிழருக்குள்ளேயும் ஒரு மொழிக்குள்ளேயும் திணிக்க முடியாது. முருகன் வந்து முருக காலகட்டத்தில் வந்து சிவபெருமான முருகன் காலகட்டங்கள் வந்து தமிழர்கள் மட்டுமே உலகம் முழுக்க நிறைந்திருந்த காலங்கள். அன்னைக்கு அறிவியல் இருந்தது, ஆனால் அறிவியல் இருந்தது. சரிங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் சொல்றேன். என்ன அறிவியல் இருந்தது, எந்த அறிவியலை பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா, எந்த விமானங்கள் அப்போ இருந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா, இப்போ அறிவியலில் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அறிவியல் இப்போ ஒரு பங்கு தான் இருக்கு, 8 பங்குல. அந்த அளவுக்கு முருகன் காலகட்டத்தில், சிவபெருமான் காலகட்டத்தில், முருகன் காலகட்டத்தில் வந்து அறிவியல் வந்து 8 மடங்கு ஜாஸ்தியா இருந்தது. வீரபாகுவ நீ நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய வழிகள், இப்போ பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய வழிகள் முருகன் காலத்துல ஏற்பட்டதுன்னு தான். ஆங்கிலேயர்கள் ஒன்றும் இங்க கொண்டு வரல. முருகன் காலகட்டத்துல முதல் சண்டைக்கு போகும் பொழுது 3 முறை எச்சரிக்கை கொடுக்கிறார். நேரா போன சண்டைக்கு போகல. ஏன்னா தமிழர்களுக்கு இலக்கண மனசு உண்டு, இரக்க குணம் உண்டு. தமிழ் தேசியம் பேசுனீங்கன்னா தமிழர்களா? முருகனை முப்பாட்டன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைக்கிறீங்க. 6 அறிவு படிச்ச தமிழ் அதை செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? 6 அறிவு எதுக்கு தெரியுமா இருக்கு? பகுத்தறிவு, பகுந்து உணர்வது, பகுந்து அளிப்பது. சரிங்களா? அதுதான் 6 அறிவுன்றது. நீங்க எங்க இந்த 5 அறிவு தான் பயன்படுத்துறீங்க. நீங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றீங்கன்னா, கடவுளுக்கு எந்த ஜீவனையும் பலியிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதான் கடவுள். அதுதான் 6 அறிவு இருக்கு. மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு. மற்ற ஜீவன்லாம் 5 அறிவு இருக்கும். சரிங்களா? மனிதன் எப்பவுமே 6 அறிவுனா அந்த 6 அறிவோட தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, ஒரு சில இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழிபாடு, பல வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 அறிவுக்குள்ள வழிபாடு நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இயல்பாக வந்து சாமி கும்பிடுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, யாகம் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் உயிர் பலியை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடுகள்லாம் கொடுக்கும்போது ஆடு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஆடை வந்து பலியிடுறாங்க. ஆடு வந்து பலியிடும் பொழுது அந்த ஆடு மேலே வந்து அதோட வால் வந்து விடும்போது அந்த வால் வந்து ஆடு மேலே விழுந்து ஆடு வந்து பலிபீடத்தில் விழுந்து பலிபீடத்துல மேலே எகிரி குதிச்சு அங்கே உள்ள அத்தனை பேருமே இடிச்சு தள்ளுது. ஏன்னா பலியிடம் வழக்கம் வந்து ஒரு சமுதாயத்து ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு இடத்துல அது இருந்திருக்கு. சரிங்களா? இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டை பலியிடும் பொழுது அந்த ஆடு மேலே வந்து சரியா பட்டதோ படாதோ அது வந்து கீழே விழுந்து அந்த ஆடு என்ன மறுபடியும் அந்த யாகத்துல இருந்து எழுந்து வந்து எல்லாரையும் இடிச்சு தரமட்டமாகி தான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அதை இடிச்சு நாசம் செய்யுது. இவங்கெல்லாம் ஓடி போய் ஒளிகிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டை ஒன்றும் பண்ண முடியல எங்களால். அப்போ அந்த ஆடு ஓடி ஒளிச்சுட்டு இருக்கும்போது நான் இது எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முருகனுக்கு ஆடு மயில் வருவதற்கு முன்பு ஆடு வந்துட்டு முருகனோட இணைஞ்சிருந்தது. இணைஞ்சிருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவரோட ஆடு இருக்கும். சரியா? ஆடு வந்துட்டு முருகன்கிட்ட அடைக்கலமா போயிருந்தது. சரிங்களா? அதுக்குதான் ஆடை வந்துட்டு அங்க வச்சிருப்பாங்க. ஆட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆடு வந்து முருகனுக்கு வந்து ஒரு அடைக்கலமா போய் நின்றது. அப்போ முருகன் என்ன பண்றாரு, எல்லாமே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடு வந்து ஒரு ஆளுகளில் எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு ஒரு யாகப்பீடங்களை எல்லாருடைய யார் எங்கெங்க யாரையும் விட தேடி எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிச்சிருது. இடிக்க ஆரம்பிச்சோன்னா இது வந்து முருகன் இடத்துல போகுது. முருகன் இடத்துல போகும்போது என்ன நடந்ததுன்றதுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்துருக்கும் போது அவர் எந்த நேரம் கதிரோட ஒளியில வந்து வந்துட்டு இருக்காரு. காலை வெயிலில் வந்து வந்துட்டு இரவுல வந்து யாகம் பண்றாங்க. யாகம் பண்ண மொத்தம் ஆடு பலியிடுறாங்க. ஆடு பலியிடும் போது ஆடு மேலே வந்து அந்த பலியிட்டும் அந்த ஆடு வந்து யாகத்துலேருந்து மேலே எகிரி குதிச்சு எல்லா யாகத்தை வீடுகளையும் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒரு ஆள் விடாமல் எல்லாரையும் வந்துட்டு இடிக்க ஆரம்பிச்சிருது. அது நிறைய அட்டகாசங்கள்லாம் பண்ணி நிறைய சேதங்கள்லாம் படுத்திடுது.
அதுக்கப்புறம் முருகன் அந்த வழி வரும்பொழுது அந்த முருகனை வந்து அந்த ஆடு வந்து உத்து கவனிக்கும் போது முருகனோட பார்வை வந்து அந்த ஆட்டோட மேலே படும் பொழுது என்ன ஆகுது கேட்டால் அந்த ஆடு வந்து அசையாமல் நிற்கிறது. நின்ன ஒன்று கூட வந்து அந்த ஆடு வந்து திரும்பி முருகனை கூட்டிகிட்டு போகுது. எங்கன்னா அந்த யாகபீடம்னா பலிபீடத்தை கூட்டிகிட்டு போகுது. பலிபீடத்தை கூட்டிகிட்டு போனோன்னா அந்த இடத்துல வந்து பார்க்குறாரு முருகபெருமான், இது என்ன நடக்கும்போது இந்த மாதிரி அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆடு மாடு இந்த மாதிரி உயிர்கள் பலியிடக்கூடாதுன்றாரு. சரிங்களா? முருகபெருமான் தான் சொல்கிறாரு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் காலகாலமாக கொண்டிருந்த வழக்கத்துக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லும் பொழுது தான் வந்து இந்த கனி இந்த மாதிரி சாதனைகள் நீ பலியிடும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லும் போது தான் முதல் சோதனை எங்கே போடுறாங்க, கதிர்காமத்தில் போடுறாங்க. என்னது, உணவு சாப்பிட்றதுக்கு முதல்ல வந்து நெல்களை வந்து எங்கே கொடுக்குறாருன்னா முருகப்பெருமான் வந்து அதை தயார் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தயார் பண்ணுறாருன்னு கிடையாதுங்க. நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த சித்தர்களோட கால இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் முதல் கொண்டு, சரிங்களா, நிறைய ரேடிஷன் சம்மந்தப்பட்டது, பிரமிடு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்து சிந்தாமணியில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய தெரியும். தமிழ் தேசியம் பேசுறீங்களா, முருகன் கடவுள்ன்ட்டு உலக கடவுள். சரிங்களா? நீங்க இன்னைக்கு சுருங்கிட்டீங்க. தமிழன் தான் உலகத்தை ஆள வேண்டியவன். சரிங்களா? புரியுங்க? தமிழன் தான் உலகத்தை ஆள வேண்டியவன் தமிழன் தான். ஏன்னா தமிழனுக்கு தான் அந்த 6 அறிவு உண்டு. தமிழனுக்கு தான் ஞானம் உண்டு. தமிழன் தான் இரக்கம் உண்டு. நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிட்டீங்க. இப்ப பேசுறீங்க பாருங்க, முருகன் வந்துட்டு என்னோட கடவுளை என்னோட முப்பாட்டன்றது. உங்களெல்லாம் என்ன சொல்றது? முருகன் உலக கடவுள். சரிங்களா? இந்த சைவ நெறிய கொண்டு வந்தவர் முருகன். இந்த உலகத்துக்கு சைவ நெறிய கொண்டு வந்தவர் முருகன். சரிங்களா? இந்த ஆடு என்பது முருகன் இடத்துல அடைக்கலமாக போய் நின்றது. அதுக்கப்புறம் தான் மயில் வருது. போருக்கு அப்புறம் தான் மயில் வருது. அதுக்கு முன்னாடி ஆடு தான் முருகனோட இருந்தது அடைக்கலமாக. சரிங்களா? முருகனோட இடத்துல நீ போய் சென்றனாலும் முருகனோட இடத்துல வந்து எந்த மகான் சித்தர்கள் போய் நின்று படித்தவர்கள், ஞானிகள், புலவர்கள் அத்தனை பேரும் முருகனோட பாதத்தில் தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி சுருக்கி பேசுறீங்க பார்த்தீங்களா? என்னது, முருகன் வந்து ஒரு ஜாதிக்குள்ளவும், முருகன் வந்துட்டு ஒரு மொழிக்குள்ளவும் சுருக்கி பேசுறீங்க கூட உங்க கேட்டலாம் வர மாட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அவருக்கு ரொம்ப தொலைவு. நீங்க இனத்தை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், மொழியை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மொழி யாரெல்லாம் கத்துக்கலாம். மொழி என்பது ஒரு கலை. சங்க காலத்துல, சரிங்களா, முதல் சங்கம் நடக்கும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மொழியை வந்து ஆய்வு பண்ணணும். எப்படின்னு கேட்டா மொழி விளையாட்டு, பிரித்தாடுதல், மொழி பிரித்தாடல். எப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்துக்குள்ள பிரிக்கிறது. முதல்ல பிரிச்சது சமஸ்கிருதம் பிரிக்கிறாங்க தமிழ்ல இருந்து. சரியா? தமிழ் எப்போ பிறந்து தெரியாது. ஆனா தமிழ்ல இருந்து பிரித்த முதல் மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல இருந்து பிரிக்கிறாங்க. இதுதான் தமிழ். தமிழோட பிரித்தாடும் விளையாட்டு. சரியா? சொல் பிரித்தல், வாதம், தமிழ் வாதம், எதிர்வாதம். சரிங்களா? இதெல்லாம் எங்க இருக்குன்னா தமிழோட விளையாட்டுல தான் இருக்கு. சரிங்களா? இதை நாமும் தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்தை பிரித்து சமஸ்கிருதத்துல மொழி. இப்போ மொழியை உருவாக்குறவன் தான் ஆரியன். சரியா? ஒரு பொருளை நீ உருவாக்கணும். சரியா? பிராமணன் யாரு? தமிழன் தான். பிராமணன் தமிழன் தான். சரியா? பிராமணன் வந்து வேற ஆள்லாம் கிடையாது, வேற எங்கேயோ இதெல்லாம் கிடையாது. கலை, வேதம்,
எல்லாம் கட்டுறது தான் பிராமணன். அத்தனை கலையும் உருவாக்கக்கூடியதான் பிராமணன். சரியா? பிராமணன் என்பது அனைத்தும் தெரிந்தவன். அதான் பிராமணன் ஆக முடியும். புரியுதா? நீ குலத்துல ஐயரா இருக்கலாம், நீ வேதம் படிச்சியா, நீ பிராமணன். பொருள் தெரியுமா, நீ பிராமணன். ஒரு பொருளை உருவாக்க முடியுமா, பிராமணன். சரியா? தமிழனா, தமிழ் நீ வேதம் படிச்சிருக்கியா, நீ பிராமணன். சரியா? பிராமணன் வேற கிடையாது, வேற மாநிலத்துலாம் வேற இதெல்லாம் வரல. நீ வேதம் படிச்சுட்டு வந்தாலுமே பிராமணன் தானே. வேதம் தெரியாது நீ பிராமணன் சொல்லாத. சரியா? நீ வேதம் கத்துட்டனாலுமே உனக்கு அத்தனை தகுதி உண்டு. பிரம்மம் செய்யக்கூடிய தகுதி உனக்கு உண்டு, உருவாக்கக்கூடிய தகுதி உண்டு, சரி செய்யக்கூடிய தகுதி உண்டு. அப்படிங்கும்போது நீ பிராமணன் தான். சரிங்களா? முருகனை பற்றி நிறைய வரலாறு இருக்கு. மொத்தம் 16 காண்டம். இப்ப இருக்கிறது நம்ம கிட்ட 2 காண்டம் இருக்கு. மொத்தம் 14 காண்டம் எங்க போச்சுன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? எந்த நாட்டுல எவன் கடத்திட்டு போயிருக்கானா இல்லை வேற எங்கேயாவது கடல் இருக்கு, எங்கேயுமே தெரியாது. அது கிடைக்கவே இல்லை. புரியுதுங்களா? முருகப்பெருமானோட 16 காண்டத்துல 2 காண்டம் காணும். 2 காண்டம் இருக்கு. 14 காண்டம் எங்க இருக்குன்னு தெரியாது. வரலாற்றை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான் வரலாற்று அதிகம் இருக்கு. புலவர்கள் அதிகம் இருக்காங்க, சித்தர்கள் அதிகம் இருக்காங்க. சரிங்களா? முருகப்பெருமானோட ஆராய்ச்சியில பார்த்தீங்கன்னா முதல்ல கதிர், நெல், பிறகு ஏன் நம்ம பஞ்சாமிர்தம் படைக்கணும் தெரியுமா? முருகப்பெருமானுக்கு எதற்காக நாம் பஞ்சாமிர்தம் படைக்கிறோம்? முதல் விதையை கொடுத்தவர் அவர் தான். முதல் விதையை உருவாக்கி கொடுத்தவர் அவர் தான். சரிங்களா? நீ அவரை மனிதர் கூட சுருக்க முடியாது. சரியா? அவர் கடவுளாக தான் நம்ம பார்க்க முடியும். எங்கிருந்து வந்தார் உன்னால யூகிக்க முடியுமா? ஏதாவது வேதத்துல இருக்கா, நான் இங்கிருந்து முருகன் பிறந்த வந்தாருன்ட்டு? தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்தாருன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்தாலும் உன்னால வந்து ஆதாரம் காட்ட முடியுமா? ஆதாரம் இருக்கா? காட்ட முடியாது. என்ன இருக்கோ, என்ன பதிவுல இருக்கோ அதை தான் நீ பேசணும். பதிவுல இல்லாத உன் கற்பனையில வாயால வடை சுட்டுட்டு கற்பனையில வந்து நீ வந்து ருசி பார்க்க முடியாது. சரியா? நீ பார்க்குற ஆள் தான். நீங்களா சமுதாயம் பேசிக்கிட்டு நம்ம வந்துட்டு முருகன் முப்பாட்டேன், முருகன் வந்து இங்கே பிறந்தாரு அங்கே பிறந்தாரு, ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு, இங்கே பிறந்தாரு, ஆதாரம் எல்லாம் பேசு, மக்களுக்கு புரிய வை. ஆதாரமே கிடையாது. வந்தாரு, தமிழர்களை காப்பாத்தினாரு, தமிழர்களுக்கு பாதுகாவலாம் வந்தாரு. சரியா? தமிழுக்கு முழு நம்பன கடவுளாக இருந்தாரு முருகன். எந்த மாற்று கருத்தம் கிடையாது. அவர் தான் கடவுள் தமிழர்களுக்கு. அதான் தமிழர் கடவுள். தமிழுக்குன்னு கடவுளாக இருந்தவர் அவர். தமிழர்களை காப்பாத்துறதுக்குன்னு கடவுளாக இருந்தவர். ஏன் தமிழனை காப்பாத்தினா? தமிழ் அறிவுல வந்து உயர்ந்தவன், ஆராய்ச்சியில உயர்ந்தவன். வானவர்கள் வானிலை ஆராய்ச்சியில வந்து தமிழர்கள் உயர்ந்தவர்கள். சரிங்களா? இந்த ஆரோஸ்கோப்பு ஜாதகம்லாம் பாக்குறீங்களா? சும்மா கண்ணில் பாருங்க, கிடையவே கிடையாதுங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒரு விமானத்துல போய் அந்த விமானத்துல இருந்து அதோட நிறங்கள், குணங்கள், தோற்றங்கள், அதனால வந்து ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால நன்மைகள் என்ன அப்படின்னு அத்தனையும் கண்டுபிடிச்சு, துணைகிரக 27 துணைகிரகங்களையும் கண்டுபிடிச்சு நம்ம தமிழர்களுக்கான அறிவியல் அதுதான் மாணவர்கள்னு சொல்லுவோம். சரியா? இவர்களை முருகன் தான் பாதுகாக்கிறார். ஏன்னா இந்த ஒரு ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தவர் வந்து அதை வந்து திருடிக்கிட்டு அவரோட சிறைபிடிச்சு அவங்களை வச்சுக்கிட்டு அவங்களை வந்துட்டு அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான இதுவும் வந்து அவங்க வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறாங்கன்றதுக்காக அதை இவர் வந்து அது அந்த அசுரர்கிட்ட போகக்கூடாது, அது போனால் வந்து அந்த ஒரு இதுவும் சரியாக வராதுன்றதுக்காக அதை வந்து இது பண்ணி அந்த தமிழோட ஆட்களையும் காப்பாற்றி அவர் வந்து பாதுகாக்கிறார், தமிழ் மக்களை பாதுகாக்கிறார். ஏன்னா தமிழனுக்கு வந்து இலக்கண குணம் உண்டு. சரியா? கல்லஞ்சகாரன் தமிழன் கிடையாது. அதுக்காக தமிழர்களை காப்பாற்றுறதுக்குனே வந்த கடவுள் தான் முருக கடவுள்.
சரியா? ஒரு ஒரு தமிழர்களையும் முருகான்னு சொன்னா போதும். சரியா? முருகன் அங்கே வந்து உணர்வே இன்னைக்கு வரையும் எப்பவுமே உலகம் இருக்கிற வழியும் தமிழை இருக்கிற வழியும் சரியா? அந்த தமிழர்களை காப்பாற்றியவர் தான் முருகன். அதனால தமிழ் கடவுள் தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்தார் கிடையாது. சரியா? உலகத்துல எந்த இடத்துல பிறந்தாருன்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்த பதிவே கிடையாது. எந்த இடத்துல போனாலும் முருகன் இருந்திருக்காருன்ற பதிவு உண்டு. உலகம் முழுக்க முருகன் இருந்திருக்காருன்ற பதிவு உண்டு. உலகம் முழுக்க சைவத்தை கொண்டு போனார் முருகன். ஏன்னா அந்த விவசாயத்தை முருகன் தான் எல்லாரையும் வந்து கொண்டு போறாரு. அகத்தியர் இடத்துல கொடுத்து அகத்திய பெருமான் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் எல்லா சீடர்கள் எல்லாத்தையும் அங்கங்கே எங்கெங்கே உங்களுக்கெல்லாம் இடம் இருக்கா அங்கெல்லாம் போய் இந்த விதையை போடுன்ட்டு அந்த கனிச்சாதத்தை கொடுக்குறாரு, கனி விதையை கொடுக்குறாரு. இது ஒரு முறை போட்டால் பல முறை வந்து இது நமக்கு பலனை கொடுக்கணுன்ட்டு முருகன் கொடுத்தது தான் அதெல்லாம். அது நெல்லாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய கனியாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான் வந்து பஞ்சாமிர்தம் கொடுக்குறது. சரிங்களா? இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 6 அறிவு படித்தான், 6 அறிவாக தான் வேலை செய்யணும். 5 அறிவு போகக்கூடாது. 5 அறிவு நீங்கள் போகிறேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புத்தி கட்டு போயிடும். சரியா? எண்ணம் சுருக்கிடும், அறிவு ரொம்ப சுருக்கிடும். சரியா? இனத்துக்குள்ளே வந்துடுவேன். இனத்துக்குள்ள வந்தாச்சுனாலுமே அந்த 5 அறிவு தான் வரும். சரிங்களா? தமிழ் உலகத்துக்கான கடவுள். முருகன் உலகத்துக்கே கடவுள். சரிங்களா? இந்த 6 குணம் இருக்க தெரியுமா? இந்த 6 குணம் எந்த எல்லாவுடைய மதத்திலையும் வந்து அதை பின்பற்றுறாங்க. அதுக்கு அதிபதி யார் தெரியுமா? முருகன். ஷடாசரன், ஷண்முகன். சரிங்களா? அவர் தான் அதுக்கெல்லாம் அதிபதி. இந்த 6 கோணம் இருக்க பாருங்க, ஸ்டார், அதுக்கெல்லாம் அதிபதி முருகன் தான். சரிங்களா? இந்த திருநீர் அணிவான் தெரியுமா? விபூதி திருநீர், அது விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? அதை என்னென்ன சேர்ப்பாங்க தெரியுமா? எத்தனை மூலிகை சேர்ப்பாங்க தெரியுமா? அதில் வரலாற்றை முதல் தெரிஞ்சுக்கணும். வரலாற்று இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பொத்தம் பொதுவாக வந்து இங்கே தான் இருந்தார், இங்கே தான் இருக்கார், ஏன் கடவுளை கருப்பாக இருப்பார், சிகப்பாக இருப்பார். சரியா? வரலாற்றில் தான் இருக்கும். இதுதான் நமக்கு ஆதாரம். நீ வரலாற்று இல்லாமல் கற்பனையில் வந்து நம்ம வந்து வாயால் வடை சுட்டு கற்பனையால் வந்து ருசி பார்க்கக்கூடாது. சரியா? அது முட்டாள்தானம். என்ன இருக்கோ அதை பார்க்கணும். சரியா? சுட்ட வடை நல்லா இல்லையா? நல்லா சுடு, இவ்வளோதான். நீ வாயால் வடை சுட்டு கற்பனையால் டேஸ்ட் பார்க்கக்கூடாது, ருசி பார்க்கக்கூடாது. அதான் முட்டாள்தானம். ஏன்னா இதை பேசுகிறவங்க நீங்கள் தமிழரானே எனக்கு தெரியலை. ஏன்னா தமிழ்னு சொல்லிட்டீங்க, ஆனால் தமிழை வந்து ஒரு பொட்டிக்குள்ளே கொண்டு போய் அடக்கி நிறுத்துறீங்க. தமிழை உலகத்தை ஆள வேண்டியவன் முதல் தெரிஞ்சுக்கங்க ஐயா. தமிழை உலகத்தை ஆள வேண்டியவன் தமிழ். முதல் தெரிஞ்சுக்கங்க ஐயா. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. முருகனோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, பெருமையாக பேசுங்க, சுருக்காதீங்க. சரிங்களா? தமிழனை வடநாட்டுக்காரன் பேசினாயோ அவன் மதிக்கிறான்யா, அவன் முருகனை கடவுளா நினைக்கிறான். நீ என்ன பண்ற? கொச்சப்படுத்தி அப்படி இறக்கிற. முருகனை வடநாட்டாவை கடவுளா நினைக்கிறான். ஏன்னா அது உண்மை. அவன் படிச்சிருக்கான், உணர்றான். ஐயோ அவன் 6 அறிவா மனுஷனா நடக்கிறான். சரியா? நீ என்ன பண்ற? முப்பாட்டம் சொல்லிட்டு என்ன பண்ற? ஆணவம். தமிழனுக்கு ஆணவம் வராது, ஏன்னா அவனுக்கு 6 அறிவு உண்டு. சரியா? அப்போ நீ தமிழனா, நீ வந்துட்டு முருகன் முப்பாட்டேன், அப்புறம் முருகனுக்கு வந்து இந்த இதுவெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் முருகன் சைவங்க. முருகனை வணங்கினவன் யோகிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சைவர்கள் தான். நீ முருகன் பக்கத்தில் போயிட்டா நீ சைவமாக மாறிட்டு.
எவ்வளோ பேர் அயோக்கியனாயிரு, எவ்வளோ பேர் அசுரனாயிரு. நீ முருகன் அருகில் நீ சென்றாலுமே நீ சைவம் தான். உனக்கு அறிவு வளரும், ஞானம் வளரும், சரியா, பகுத்தறிவு வரும். எல்லாமே முருகன் பக்கத்துல போனாலும் பகுத்தறிவு வந்துடும். சரியா, எல்லா உயிரையும் ஒரே சமமா பார்க்கக்கூடிய தன்மை உனக்கு வந்துடும். சுயநலம் வராது, பகுத்தறிவுல சுயநலம் வராது. புரியுதா? ஐந்தறிவுக்கு மட்டும் சுயநலம் வரும். ஏன்னா அந்த பகுத்தறிய தெரியாது. அதனால முருகனை கடவுளா பாருங்க, தமிழ் கடவுள். சரியா, அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீ முப்பாட்டங்கள்லாம் போகாத. தமிழ்னா பாரு. கடவுளை முருகப்பெருமான நம்ம தமிழ் கடவுளா பாரு. உனக்கு அந்த உரிமை இருக்கு, தமிழனுக்கு தமிழ் கடவுள் உரிமை இருக்கு. ஏன்னா தமிழர்களை காப்பாற்ற வந்தவர், தமிழனுக்கு பாதுகாவலர் முருகன். சரியா, தமிழருக்கு என்ன ஒண்ணுனாலும் முருகப்பெருமான் இருக்காரு, முருக கடவுள் இருக்காரு. அவருதான் நமக்கு ஆண்டவர். முருகப்பெருமான் தான் நமக்கெல்லாம் ஆண்டவர். உலகத்துல வேற யாரும் கிடையாது. நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் தான் கிங்கு, அவர் தான் செய்யும் யார் தெரியுமா? உருவாக்கக்கூடியவர். எல்லாத்தையும் அவரால் உருவாக்க முடியும். அதுதான் செய்யோன்னு பேர் அவர் முருகனுக்கு. முருகனுக்கு செய்யோன்ற பேரு, உருவாக்கக்கூடியவர். சரியா, நிறைய அதெல்லாம் வந்துட்டு நிறைய வரலாற்றை படிக்கணும். சரியா, வரலாற்று தெரியாம சரியா வாயில வடை சுட்டுட்டு கற்பனையில ருசி பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஆட்கள் தானே தமிழன் என்றாலுமே முருகனை தெய்வமாகவும் புனிதமாகவும் சரியா தலைவனாகவும் கடவுளாகவும் பார்க்க முடியும். நீ திமிர்ல என் பப்பம் முப்பாட்டேன் அப்படின்னு சொன்னு வச்சுக்க, சரியா வராது. புரியுதா? அது ஆணவம், திமிரு, அகம்பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா, அப்பனா நனி பக்தி இருக்கும் மனசுல. சரியா, எப்பவுமே அந்த பக்தி இருக்கணும், பாசம் இருக்கணும், பணிவு இருக்கணும், மரியாதை இருக்கணும். இது இல்லாம திமிரா பேசக்கூடாது. முருகனை எப்பவுமே கடவுளா தான் பார்க்கணும், கடவுள் தான். சரியா, புரியுதா? அவருக்கு நீ ஆதாரத்தை தேட என்ன கிடைக்காது. முருகன் எங்க பிறந்தாருன்ற ஆதாரத்தை நீ எடுத்து பார்ப்போம். முருகன் அங்கங்க வந்திருக்காரு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. சரியா, நூல்கள் மொத்தம் இந்த இலக்கியத்துல வந்து நம்ம இந்த சங்க இலக்கியமா இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், முதல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த உலகம் வந்து நல்லா ஒரு வழியில கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு இந்த மகாபாரதம்லாம் முடிஞ்சு போச்சு, ராமாயணம் முடிஞ்சு போச்சு. ஒரு மனுவனையும் வியாசரையும் கூப்பிட்டு வந்து ஞானம் உள்ளவங்களை கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்துட்டு இந்த கதைக்கு எழுதணும்னு சொல்லிட்டு பல அரசர்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து இந்த உலகத்துக்காக எந்த ஒரு வரலாற்றை வந்து நம்ம கொடுக்கணும்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றுகள்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க, போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ எல்லா அரசர்களும் போறாங்க, எல்லா அறிவியல் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுல 90% உலகத்துல அத்தனை இடத்துலையுமே முதல் இடத்துல வர்றது முருகனா தான் வராது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே முருகன் வந்ததான் சொல்றாங்க, அதனால உலகத்தை சுற்றி வந்த முருகன் சொல்றாங்க. புரியுதா? அதனால உலகத்துல எந்த மூலையில போனாலும் முருகன் இங்க இருந்தாரு, இந்த வடிவத்துல இருந்தாரு, இவர் வந்தாரு, எங்க இருந்து வந்தாரு யாருக்கும் தெரியாது. அப்ப கடவுள் தானே. சரியா, எங்க இருந்து வந்தாரு, என்ன செய்தாரு, என்ன பண்றாரு, ஆபத்துன்னு வருமா வந்து நிற்கிறாரா முருகன்? அதான் முருகன் கடவுளையா? சரியா, நீ என்னன்னு கேட்டா இங்க பிறந்தாரு அங்க பிறந்தாரு கதையை கொடுத்துருங்க, ஆதாரத்தை. சரியா, ஆதாரம் தான் நீங்க சொல்லலாம். சரியா, சிவபெருமானுக்கே தெரியாது. சிவபெருமான் சொல்றாரு அவரோட இதுல வந்து, ஆனா சிவபெருமானோட பார்த்தா எல்லாம் ஜோதின்றாங்க, எல்லாமே வந்து தீப்பொழின்றாங்க, எல்லாமே அக்னின்றாங்க. ஆனா ஒத்து வருதா?
நீ எந்த புராணத்திலையும் எடுத்துக்கியா, நீ புராணமாக இருக்கட்டும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், பரிபாடலாக இருக்கட்டும், திருமுருகாற்று படையாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்கியா அவர் அக்னி தான் சொல்றாங்க, ஜோதின்னு தான் சொல்றாங்க. ஜோதி ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது இல்லை, ஆனா முருகன் இருக்கிற அந்த ஆதாரம் வருது இல்லை. சரியா, முருகன் வந்தாரு, முருகன் இருந்தாரு, முருகன் இதை கொடுத்தாரு, முருகன் வந்து போடு செய்தாரு, முருகன் இது ஒருவரோட செய்யோன் துணையாக இருந்தாரு, உருவாக்கினாரு. இதெல்லாம் வருது ஆதாரம். இதை படிங்க, இலக்கியத்தை படிங்க, ஆராய்ச்சி படிங்க. ஆராய்ச்சியில் முருகன் வருவார், மருத்துவத்தை தான் மருத்துவத்தை முருகன் வருவார். சரிங்களா, ஒரு சித்தரம் ஒரு மருத்துவத்தை வந்து எடுத்து வைக்கும் பொழுது பார்த்தா முருகான்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்துட்டு மருந்தே வந்து கொடுப்பான். அதுக்கு முன்னாடி அது மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு முருகனுக்கும் இந்த இயற்கைக்கும் அவ்வளோ சம்பந்தம் உண்டு. சரியா, முருகனை தென்னாட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. தென்னாட்டில் வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக கதிர்காமத்தை எடுக்கிறாரு, விவசாயம் செய்யறதுக்கு. அதுக்கு பேர் இருந்தோமா கதிர்காமத்துறை. முதல் இடம் விவசாயம் செய்த இடம் அது. முதல் விதையை கொண்டு போய் அங்கதான் விதைக்கிறாரு. விதையை உருவாக்குனது முருகன். பழம் கனி சாரத்தோட விதையை உருவாக்குனது முருகன். சரிங்களா, இதை கொண்டு வந்தா மனிதர்கள் கொடுக்கிறாரு. புரியுதா, முதல்ல புரியுங்க. தமிழர்கள் சைவர்கள், அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. தமிழர்கள் பகுத்தறிவாளர்கள், 6 அறிவு உள்ளவங்க. சரியா, ஒரு சில இடத்துல வந்து கதையில வந்து ஒரு சில இடத்துல பலியிடப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஆடுகளை பலியிடப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல முருகனை வந்து நிறுத்துறாங்கன்னா, அந்த இடத்துக்கு முருகனோட ஆடு வந்து அடைக்கலமான இடம் எங்க தெரியுமா? பலியிடத்திற்கு கிடையாது. பலியிடும் பொழுது அசுரர்கள் பலியிடும் பொழுது அசுரர்கள் ஒரு தரப்பினர்கள், அசுரர்கள் கிடையாது, அவங்க ஒரு தரப்பினர்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு சில இடத்துல ஒரு தரப்பினர்கள் பலியிட வழக்கம் கொண்டு அந்த பலியிடும் பொழுது அந்த பலியிட்ட இடத்துல இருந்து அந்த ஆடு வந்து யாகத்தில் மேலிருந்து மேலே வாங்கி எல்லாருடைய யாக பீடங்களையும் உடைத்து மனிதர்களையும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்ந்திருந்த அத்தனை பேரையும் அங்கே அந்த நகரங்கள்லாம் வந்து நாசப்படுத்தி விட்டு அந்த இடத்துல இருக்கும்போது முருகன் வரும்போது முருகனோட வந்து அடைக்கலம் போகுது அந்த ஆடு. எதுக்கு? இந்த பலியிடத்தை கொண்டு போய் காட்டுது முருகன்கிட்ட. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் இல்லாங்க. அதுக்கப்புறம் முருகன் கூப்பிட்டு என்ன இது மாதிரி செய்கிறீங்க போது தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் கடவுளை கொடுக்குறோம் சார். அப்போ முருகன் சொல்கிறாரு, இதெல்லாம் பலியிடக்கூடாது, இது உங்களோட வழக்கம் கிடையாது, உங்களுக்கு நான் எதுவும் கொடுக்குறேன்னா வந்து நெல் கனி சாரத்தை கொடுக்குறாரு. சரிங்களா, நெல்லையும் பயிரையும் வச்சு இது திரும்ப 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 வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முருகப்பெருமான ஆராய்ச்சியில் கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஆராய்ச்சி அப்போ இருந்திருக்கோம் பாருங்க, எந்த அளவுக்கு ரசாயனம் இருக்கும் பாருங்க. ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளுக்கான விதைகளை கொடுக்கக்கூடிய ரசாயனம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. சரிங்களா, நீங்கள் தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய பேரில் வந்துட்டு முருகனை வந்து சுருக்காதீங்க. சரியா, முருகன் வந்து உலகத்துக்கு கடவுள், தமிழை தான் உலகத்தை ஆளணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பேசி பேசி சரியா உங்களை நீங்களே, அதாவது நீங்கள் தமிழர்களாலும் தெரியல. ஏன்னா தமிழை வந்துட்டு அந்த அளவுக்கு அறிவு குறைஞ்சலாம் பேச மாட்டான், அறிவாளி தான். ஏன்னா எல்லா இடத்துக்குமே தமிழை வந்து அதிபதியாக தான் வந்திருக்கான். சரியா, நீங்கள் தமிழர்களாலும் தெரியும், ஆனால் ஒரு அடையாளத்தை வச்சுட்டு வந்துடுறீங்க, வந்துட்டு தமிழ் தேசியம் பேசுறீங்க. தமிழ் தேசியம் பேசிட்டு என்ன பண்ணி முருகனை வந்து ரொம்ப ஒரு குட்டியாக ரொம்ப சின்ன ஒரு இடத்த வந்து அடக்குறீங்க. இந்து வேற தமிழ் வேறன்னு சொல்றீங்க. ஓ, நீங்க இந்து மதத்தை அழிச்சாலும் தமிழ் மதம் அழிச்சிடும், தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த ஜோதி இருக்குல்ல, இந்த ஜோதி, இந்த வழிபாடு, இந்த வழிமுறை, எந்தெந்த வழிமுறைக்கான எல்லாமே பார்த்தா தமிழ்ல இருந்தா வெளியில வருது. இந்துவை நீ அழிச்சனாலுமே சமஸ்கிருதம் அழிக்கும், தமிழ் அழிக்கும். தமிழ் நீ அழிச்சனாலும் சமஸ்கிருதம் அழிச்சு. ஏன் தமிழ்ல இருந்தா சமஸ்கிருதம் வெளியில வருது முதல்ல. சரியா, சமஸ்கிருதம் தமிழ் எப்ப பிறந்தது யாருக்கும் தெரியாது, ஆனா சமஸ்கிருதம் பிறந்தது தெரியும். ஏன்னா சமஸ்கிருதம் தமிழ்ல இருந்து முதல் வழியா வழியில வருது. அப்போ நீ வந்து தமிழை நீ அழிக்கிறன்னா, இந்து மதத்தை அழிக்கிறன்னா தமிழை வந்து இயல்பா அழிச்சுட்டு போயிடுவ. சரியா, மொழியால நல்லா கேட்டுங்க, மொழி என்பது ஒரு கலை. எல்லா மொழியும் கத்துக்கணும். சரியா, அது உன் திறமை. கத்துக்க முடியலையா, ஏன்னா ஏதாவது கத்துக்கோ, தொழில் கத்துக்கோ.
ஜாலங்கள் கற்றுக்கிறோம், ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமாக தான் கற்றுக்கிறோம், இல்லை மொழி கற்றுக்கிறோம். மொழி கற்றுறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. எல்லா மொழியும் கற்றுக்கணும். மொழி என்பது ஒரு கலை, சரிங்களா? அதுதான் ஆரம்பத்திலேயே வந்து தமிழ் முதல் சங்கத்திலேயே வந்து மொழியை வந்து கலையாக வந்து விவாதம் பண்ணுறாங்க. அதாவது வார்த்தை விவாதம், வார்த்தை விளையாட்டு அப்போவே வச்சிருப்பாங்க, சரியா? வார்த்தையை பிரித்தாடல், சரிங்களா? சங்க இலக்கியத்திலே வார்த்தை பிரித்தாடலாம் வச்சிருக்காங்க. ஏன்னா வார்த்தையை வந்து பிரித்து சொல்றது, அப்போதான் வந்து தமிழ் முதல் பிரியுது வெளியில. அதாவது சமஸ்கிருதம் வருது, தமிழ் வந்து சமஸ்கிருதம் வெளியில வருது, சரியா? அதை ஆக்கல் பண்றாங்க, சரியா? அதான் ஆரியர் சொல்லுவோம். ஆரியர் தான்னா அரியவற்றை உருவாக்குதல், சரியா? அரியவற்றை உருவாக்குவதா அறிவியல். இத எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் பிரியும் போது அரிய வாழ்க்கை இதை வந்து ஒரு வடிவமைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வடிவமைக்கிறாங்க. தெலுங்கு வடிவமைக்கிறாங்க, மலையாளம் வடிவமைக்கிறாங்க. இந்த வடிவமைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல இருந்து இவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான், சரியா? தமிழ்ல புதிதாக ஒரு வரியை ஏற்படுத்தி அவங்க வந்து அதை பின்பற்றிட்டு வர்றாங்க. தமிழை நம்ம அப்படியே தான் இருக்கோம், நம்ம அடையாளத்தை அப்படியே இருக்கான். அவங்க தமிழ் அடையாளத்தோட இன்னொரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்க ஏன் முருகனை கும்பிடுவதான் செய்வாங்க. அவனும் முருகனோட அடியார்கள் தான், முருகனோட வழி வந்தவர்களும் அவங்களும். நீ அவங்கள போய் கும்பிடக்கூடாதான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, வடநாட்டில் முருகன் பேர் வச்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, தமிழ் தெரியாது, ஹிந்தி பேசுறாங்க சென்னையில், முருகன் பேர் வச்சிருக்கான், சரியா? முருகன் பேர் வச்சிருக்கவன் தமிழ் தெரியாது, ஹிந்திக்காரன். கன்னடத்தில் இருக்கான் முருகன் பேர் வச்சுக்கிட்டு, ஆந்திராவில் இருக்கான் முருகன் பேர் வச்சுக்கிட்டு, சரியா? இவர்கள்லாம் முருகனோட வழி வந்தவர்கள் தான். முருகனை கடவுளா ஏற்றவங்க தான், முருகன் பற்றாளர்கள் தான் இவங்க தான், சரிங்களா? தமிழ் பேரை சொல்லிக்கிட்டு, தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு, தமிழுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களாம் தமிழெல்லாம் சொல்லவே கூடாது. தமிழை காப்பாற்றணும். அப்போ தமிழ் கடவுள் முருகனை நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும், அவரை வணங்கணும், சரியா? அவர் தமிழுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா மொழிக்கும் கடவுள் அவர் தான். தமிழ் எப்போ பிறந்தது உன்னால் சொல்ல முடியாதோ, அதே போல முருகனை எப்போ பிறந்தாலும் உங்களால் சொல்ல முடியாது. ஆனா சிவபெருமானோட அம்சம் சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட என்ன குணங்கள் இருக்கோ, எப்படி வந்தாரோ, எப்படி கவனிச்சா அதே தான் முருகன். முருகன் வந்துட்டு ஆதாரமா வராது, சரியா? முருகன் தான் ஆதாரம், நம்ம உலகத்துக்கு முருகன் தான் ஆதாரம். செய்யோன் உருவாக்கக்கூடியவர், சரியா? தமிழனுக்கு ஒண்ணுன்னா முருகான்னா போதும், பக்கத்துல வந்து நிற்பார். நீ நினைக்கிறத அவர் செய்து கொடுப்பார். நீ என்ன நினைச்சியோ அது செய்து முடிப்பார், அதான் செய்யும். அவர்தான் கடவுள், முருகன் தான் கடவுள். நீ தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தேசியம் பேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்துட்டு முருகனை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ள வந்து அடைக்கணும்னு நினைக்காதீங்க. முருகன் உலகம் போட்டும் கடவுள், சரியா? மக்கள் நீ கடவுளா ஏற்றிக்கிட்டா நீ கடவுளா தான் கும்பிடணும். என் தாத்தாவும் முப்பாட்டம் கூடக்கூடாது, இது ஆணவம். முருகனை கடவுளா தான் வணங்கணும், முருகனை கடவுளா தான் வணங்கணும். கடவுள் தான் அவர். தமிழனை காப்பாத்தின கடவுள், தமிழர்களுக்கு பக்க பலமா துணையா இருக்கக்கூடிய முருக கடவுள், உலக கடவுள், சரிங்களா? நிறைய கதைகள் இருக்கு. நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நிறைய முருகனை பற்றிய நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன்னா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முருகனோட வரலாற்றுகள் தான் வந்துட்டு இன்னைக்கு இருக்க. அந்த வரலாற்றை நிறைய காப்பி பண்ணியிருக்காங்க, நிறைய புராணங்கள் அதை எடுத்திருக்காங்க. ஏன்னா அது காரணங்கள் உண்டு, ஏன் அந்த புராணங்கள் எடுத்திருக்காங்க. அவங்களோட அடையாளத்தில் வந்து முருகனோட அடையாளம் வந்துருக்கு, சரிங்களா? முதல்ல போருக்கு போகும்போது முருகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு
அசுரனை வந்து அவனும் வந்துட்டு அவங்களோட குடியை வந்துட்டு பாதுகாத்து அவனும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த அசுரனை வந்து நாம வந்து அந்த குடியை நம்ம வந்து கெடுக்க வேண்டாம், அவனுக்கு வந்து எச்சரிக்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு முதல் தூது சரியா, இன்னைக்கு உலக லெவல்ல இருந்து இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருக்கு. முதல் தூது அனுப்புறாரு வீரபாகு முதல் தூதரை வந்து சாதாரணமா போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு ஒரு விமானத்துல. சரிங்களா? ஏன்னா அந்த காலத்துல விமானம்லாம் இல்லையா, விமானம்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. சரியா? கடல் எப்படி வந்தது தெரியுமா? இன்னைக்கு ரசவாதத்தை போய் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு உங்க அறிவுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. இந்த ரசவாதம் சிந்தாமணி சரிங்களா, போய் பாருங்க, உங்க அறிவு அப்போ வரும். நம்ம நூல்ல எத்தனை நூல்கள் வந்து வெளிநாட்டில் போயிருக்கு, எத்தனை நூல்கள் வந்துட்டு தெரியாம போயிருக்கு. இந்த நூல்கள்லாம் யார் யாருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த தமிழோட நூல்கள் தான் இதெல்லாம். எப்படி ஒரு திரவத்தை உருவாக்குறது, அந்த திரவத்தை எப்படி, இந்த திரவம்னா என்ன தெரியுமா? கலப்பென்ற பொருள். சரிங்களா? இதை எப்படி உருவாக்குது, இதனால என்னென்ன செய்ய முடியும், இதை எப்படி ஆதாரப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்வசி சிந்தாமணி. சரியா? இந்த சிந்தாமணியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அறிவியல் எப்படி உருவாச்சுன்னு. நீங்க அப்போ தெரியும் எத்தனை விமானம் ஓடி இருக்கா அப்போ, அந்த விமானத்தை எப்படி நம்ம செய்யலாம், செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வரலாற்றை தவறாக சொல்லியிருக்கீங்கன்னு தான் நான் வந்து, ஏன்னா நீங்கள் எப்படியாவது பண்ணிட்டு போங்க, ஏதாவது பேசிட்டு போங்க, அது வேறு விஷயம். ஒரு வரலாற்றை வந்து, இருக்கக்கூடிய வரலாற்றை வந்து நீங்கள் கற்பனையாகவும் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்காரு, இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் வளர்ந்தாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க வார்த்தையே வேற மாதிரி. ஒரு முருகனை வந்து ரொம்ப குறிப்பிட்ட இடத்துல வந்து சுருக்குறீங்க, தமிழை ரொம்ப சுருக்கிறீங்க, ஒரு பொட்டிக்குள்ள அடைக்கிறீங்க. தமிழை உலகமயமாக்குங்க, தமிழை உலகத்தை கொண்டு போய் சேருங்க, தமிழை உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு கொண்டு போங்க. தமிழை உலகத்தை ஆளான உன்னோட ரிலீஜன் என்ன கேட்பான், அந்த ரிலீஜனை வச்சுதான் உன்னோட குணத்தை தெரிய வச்சிருவான். சரிங்களா? அந்த ரிலீஜன் இருந்தாதான் உன் குணம் என்னன்னு தெரியும். நீ தமிழ்னு சொல்லிட்டு உலகத்தை ஆள முடியாது. அப்பனா எல்லா மொழியும் வந்துடும். சரியா? உன்னோட ரிலீஜனோட சாரமாம்சம் இருக்கு பார்த்தா, உன்னோட சாரம், உன்னோட ரிலீஜனோட சாரம் இருக்கு பாருங்க, இதுதான் நீ உலகத்தை ஆளக்கூடிய தகுதியை பெற்றது. நீ பின்பற்றது என்ன, நீ எதை பின்பற்ற, உன்னோட குணம் என்ன, உன் குணம் என்ன சொல்லுது, உன்னோட வழிமுறை என்ன சொல்லுதுன்னு தான் உனக்கு இடம். சரிங்களா? நீ சும்மா நான் தமிழன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட முடியாது. நீ என்ன ரிலீஜன், நீ எதை பின்பற்ற அப்படின்னு தான் வருது. மொழியால நீ வந்து உட்காந்துட முடியாது. எல்லா மொழியும் எல்லாருக்குமே வந்து உயர்ந்த மொழிகள் தான். தமிழ் மொழி சிறந்த மொழி, தமிழ் மொழி மூத்த மொழி. தமிழ் எப்போ பிறந்தது யாருக்குமே தெரியாது. தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட வழியில வந்து எல்லாமே தோன்றுது. ஆனா எல்லாத்துக்குமே தமிழ் தான் கடவுள் மொழி. அந்த மொழியையும் தமிழையும் பாதுகாத்தவர் முருகன். அவரை நம்ம எப்பவுமே கடவுளா பயம் பக்தியோட, பணிவோட, உணர்வோட, பாசத்தோட, பண்போட முருகனை வணங்கணும். நமக்கு இல்ல, உலகத்தையே முருகன் தான் கடவுள். சரிங்களா? இதை முதல்ல செய்யுங்க. நீ தமிழன்ற உணர்வு அப்ப தெரியும். தமிழை இந்தியாவை கொண்டு போங்க. ஏன்னா இந்தியாவை தமிழ் தான் ஆண்டு இருக்கு. காசியப்ப முனிவர் இருக்காருல்ல, அவர் தமிழர், காஷ்மீர்ல இருக்காரு. அவர் சமுதாயத்தை உருவாக்குனாரு. சமுதாயத்துல அவரு என்ன நம்ம வேதத்தை பத்தி விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் சொல்லியிருக்காரு. அது முருகன் கதையும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சிவபெருமான கதையும் சொல்லியிருப்பாரு. நம்ம வரலாற்று கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுதான் கசியப்ப முனிவர் அங்க இருக்காரு. புரியுதுங்களா? சூதமா முனிவர். இதெல்லாம் வரலாறுங்க. இந்த வரலாற்றை படிக்கணும். படிச்சு அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. சரிங்களா? அப்படி பண்ணினீங்கன்னா முருகன் எங்க பிறந்தாருன்றதுக்கே வந்து இருக்காரு. அவர் கடவுளாக நீங்க பார்ப்பீங்க. புரியுதா? உன் அறிவை சுருக்கி ஒரு இனத்துக்குள்ள அடைக்காதீங்க.
ஒரு மொழிக்குள் அடைக்காதீங்க. முருகனுக்கு தமிழர்கள் அத்தனை பேர் கடமைப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஜீவனம், ஒரு தமிழ் பேசக்கூடிய மனிதர்களும் ஒரு ஆறறிவு உள்ளவனும் முருகனுக்கு கடமைப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? முருகன் நம்மளை காப்பாத்திருக்கு, நம்ம தமிழர்களை காப்பாத்திக்க, தமிழனுக்கு பாதுகாவலா இருக்காரு. இது வரையும் தமிழை அழிக்கணும்னு நினைக்காதீங்க, தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் கடவுளை வணங்குங்க. சரிங்களா? நீங்க முருகனை திணிச்சு கொண்டு வந்து சுருக்கமா இது பண்ண தமிழ் இருக்காது. தமிழை நீங்க வளர்க்கணும்னா முருகனை பார்த்துக்கணும், முருகனை வணங்குங்க. முருகன் தான் கடவுள், முருகன் தான் தமிழனுக்கு பாதுகாப்பு. தமிழ் மொழிக்கே முருகன் தான் பாதுகாப்பு. முருகனை கடவுளா பார்த்து முருகனை வந்து மேல உயர்த்தி வைங்க. புரியுதுங்களா? ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது. என்ன இருக்கோ, என்ன வரலாற்று இருக்கோ அந்த வரலாற்றை எடுத்து பேசுங்க, வரலாற்றோட பெருமை பேசுங்க. ஏன் உன் இனத்தை நீயே அடிச்சுக்காதீங்க, உன் வரலாற்றை பெருமையா பேசுங்க. தமிழ் வரலாற்றை பெருமையா பேசுங்க. தமிழுக்கு கடவுள் அவரை பத்தி உயர்த்தி பேசுங்க, ஏன்னா உயர்வானவர். சரிங்களா? உண்மையை பேசுங்க. உன் கற்பனைக்கு வாயால வடை சுட்டுட்டு கற்பனையால ஊசி பாட்டார், அது முட்டாள் தான். சரிங்களா? இன்னும் நிறைய முருகனை பற்றி நிறைய வரலாற்றுகள் பேச வேண்டியது சிறப்பானதாக. ஏன்னா வந்து முருகனை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு ஒரு விதமான தமிழ் வந்து உணர்வாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தமிழ் உணர்வாளர்கள் தெரியல, தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு தமிழையும் தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு உலக சம்பந்தப்பட்ட கடவுள், அவரை நீ வந்து தமிழை வளர்க்கணும்னா உன் கடவுளை கொண்டு போய் சேர்க்கணுன்றார். புரியுதா? நீ தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா உனக்கு கடவுள் இருக்காது தெரியுமா? தமிழ் கடவுள் முருகனை, அவரை கொண்டு போய் உலகத்துக்கு சேரு, உன் தமிழ் தானா வளர்ந்துரும். என்னது? உன் தமிழை வளர்க்கணும்னா உன் முருகனை கொண்டு போய் உலகத்துல சேரு, ஏன்னா அவர் உலக கடவுள். அவர் அப்படி சேர்த்தினா உன் தமிழ் தானா வளர்ந்துரும். நீ ஒரு பொட்டிக்குள்ள கொண்டு போய் சேர்க்காத. பொட்டிக்குள்ள சேர்த்துன்னு வச்சுக்கவன் உன் தமிழை, உன் கடவுளையா, உன் தமிழ் வளர்ந்துடாது, நீயா வளர மாட்டாங்க. புரியுதா? நீ எந்த ரிலீஜனும் இல்லைனாலும் உன்னை எவனும் மதிக்க மாட்டான். ஏதாவது ரிலீஜனை காட்டணும், அப்பதான் உலகத்துல இடம். நான் இந்த மொழியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மதிச்சிருவானா? உன் மொழியில ஒரு அழகு இருக்கணும், பணிவு இருக்கணும், பற்று இருக்கணும், உயர்வு இருக்கணும், சிந்தனை இருக்கணும், அறிவு இருக்கணும். அந்த அறிவு அத்தனை எதில் இருக்குன்னா தமிழ்ல இருக்கு. தமிழ அறிவாலே தான் நடந்துப்பான். சரியா? அதனால நீங்களாம் தமிழர்களான்றதை யோசிக்கணும். தமிழன் சொல்லிக்கிட்டு நீ தமிழை ஒரு பொட்டுக்குள்ள அடக்கிற, முருகனை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு இடத்துல அடக்கிற, ஒரு இனத்துக்குள்ளே ஒரு மொழிக்குள்ளே அடக்கிற. நீ அப்படி அடக்கினா நீ தமிழை வளர்ப்பியா? ஒரு இனத்துக்குள்ள வளர்க்கறன்னா நீ என்ன பார்ப்ப? நீ முருகனை நீ உயர்த்தி உலகத்துக்கு சொன்னதே உன் தமிழ் வளரும். உலகத்தை கொண்டு போய் உன் முருகனை சேரு, முருக கடவுளை உலகத்தை கொண்டு போய் சேரு, உலகம் அறிய முடியல. ஏன்னா உலகத்துல நிறைய பேர் அறிஞ்சு தான் வராங்க. ஆனா நீங்க தான் வந்து அறிய விட மாட்டேன், பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறீங்க. தெரியக்கூடாது, காட்டக்கூடாதுன்னு. முருகனை காட்டுங்க உலகத்துக்கு. ஏன்னா உலகத்தோட விருப்பப்படுறான் முருகனை, முருகனோட வரலாற்றை தெரிஞ்சு விருப்பப்படுறான். முருகனை வந்து நான் வந்து உணரணும், முருகனோட வழிபாடுகளை நான் செய்யணும், முருகனோட பாதத்துல போகணும், முருகனோட அருகாமையில போகணும், முருகன் சிந்தனை எனக்கு வரணும். வெளிநாட்டில் உள்ளவங்க கூட முருகனை வந்து பூஜிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ் தேசியம் தமிழ் இனம்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா
ஒரு பொட்டிக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறீங்க, மொழியை நிறுத்துறீங்க, உங்களுடைய கடவுளையும் அங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. முருகன் உலகத்துக்கு நீங்க அடையாளம் காட்டினாதான் உன் மொழி வளரும், நீ உலகத்தை ஆள முடியும். சரியா? அதுக்கப்புறம் தமிழை தேடணும். வரலாற்று தெரியாம பேசு. செங்கோல்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. வாயில ஏதாவது வளர்ந்து ரொம்ப நாள் நான் அந்த பதிவை போடணும், சில பதிவெல்லாம் போடுவேன் நான். அதெல்லாம் கிடையாது, இதாங்க உண்மை அப்படின்ட்டு. கற்பனையிலேயே அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, வாயில வட சொல்லுவாரு, கற்பனைகள் ருசி பார்ப்பாரு. இப்படியேதான் மக்களுக்கும் ஓடிட்டு இருந்தாரு. எப்பவுமே ஒரு ஆதாரம் இருக்குங்க. நான் வந்து சங்க இலக்கியம் படிக்கணுமா, சங்க இலக்கியம் சின்ன வரி இருக்கு, அதை படிச்சுக்காதீங்க. அந்த வரியில ஒன்றும் கிடையாது. நீங்க முழுசா படிங்க, வரலாற்றை படிங்க. இந்த வரலாற்றுல எங்க வந்து எந்த இடத்துல இருக்கு, ஏன்னா நிறைய புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகத்துல ஒரு காண்டத்துல வந்து ஒரு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. அந்த காண்டத்துல வந்து குறிப்போட சொல் இருக்கும். ஆனா அந்த சொல்லுக்கு இன்னொரு காண்டத்துல பாத்தீங்கன்னா தான் அந்த இன்னொரு காண்டத்தை படிக்கும்போது அந்த காண்டத்தோட இந்த சொல் வந்து சேரும். சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா அது 16 புராணங்களை கண்ட புராணம், 16 காண்டம். 16 காண்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய 2 காண்டம் இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். 2 காண்டம் இருக்கு. அந்த 2 காண்டத்தில் இருக்கக்கூடியது அது இருக்க சொல்ல எந்தெந்த இடத்துல தேடணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு காண்டத்தோ ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்ம தேடி அதை எடுத்துக்கலாம். நீ இங்கே குறிப்பிட்ட இந்த இடத்துல இருக்கிறத வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதாரமாக வச்சுலாம் பேசக்கூடாது. சரிங்களா? இது அடையாளம் குறியீடு, இது இங்கே இருக்கின்ற. ஆனால் அதுக்கான தொடர்ச்சி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த தொடர்ச்சியை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அந்த தொடர்ச்சியை கண்டுபிடிக்கும் போது தான் இதுக்கு அதோட சேரும். அது வெளியே இதை பற்றி பேசக்கூடாது. ஒரு விளக்கத்துல ஒரு கேள்வி இருக்கு, ஒரு குறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதோட குறியா இதுக்கான கேள்வி இன்னொரு இடத்துல வரவில்லைன்னு அந்த வார்த்தையை பேசக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, கற்பனையா நிறைய அடிச்சு விடுறீங்க, மக்களை குழப்புறீங்க. சரிங்களா? மக்கள் தெளிவில்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீ சொல்றதெல்லாம் சரின்ற மாதிரி பேசிட்டு போவாங்க. எதுவும் வந்து ஒரு ஆதாரம் வந்து ஒரு பதிவு இருக்கு, ஒரு சுவடியில எழுதியிருக்காங்க, இது பண்றாங்கன்னா அதுதான் ஆதாரம். இல்ல வேற ஏதாவது ஆதாரம் தான் காட்டணும். வேற ஏதாவது ஆதாரம் வரலன்னும் போது இந்த ஆதாரத்தை வச்சு தான் பேசணும். இல்ல அதை பேச விருப்பம் இல்லையா, பேசக்கூடாது. ஆதாரமே திரிச்சு பேசக்கூடாது, கற்பனையா பேசக்கூடாது. சரிங்களா? ஆனால் நிறைய இருக்கு நமக்கு, நிறைய இந்த முருகனை பத்தி உங்களுக்கு நிறைய. ஏன்னா இப்போ நான் என்னன்னா சில யூடியூப் சேனல்ல வந்து நிறைய இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் தேசியம், தமிழை பத்தி பேசணும், நான் தமிழ்னு சொல்லிட்டு சொல்றவங்களே கூட தமிழை ரொம்ப இருக்கிட்டு ஏதோ மறைச்சு கொண்டு போறாங்கன்னா, இப்படிலாம் கொண்டு போனீங்கன்னா தமிழ் பேசுறதுக்கு வெக்கப்படணுங்க. தமிழ் பேசுறதுக்கு பெருமைப்படுறாம சொல்லுங்க, என் கடவுள்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? வெக்கப்படாதீங்க, என் கடவுள்னு சொல்லுங்க. உங்களுக்கு 6 அறிவு இருக்கு, இந்த 6 அறிவு என் குறைச்சிட்டு 5 அறிவு உள்ள போறீங்க. கேட்டா வந்துட்டு என்ன சொல்றீங்க, ஏதோ ஒரு இதுல வந்து பலிட்டான். கிடையவே கிடையாது, தப்பு. ஒரு காலகட்டத்தில், சரிங்களா, ஒரு காலகட்டத்தில், இந்த காலகட்டங்கள் கிடையாது, நான் சொல்லக்கூடியது புராண காலகட்டங்களுக்கு பின்னாடி ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் ஒரு தரப்பினர், அது யாரும் தெரியாது, சரிங்களா, ஒரு தரப்பினர், இந்த பூமியில ஒரு தரப்பினர் வந்து பலியிட்டு வழிபடுற பழக்கம் உண்டு. அதை தடுத்து இந்த பலியிடக்கூடாது என்று செய்தவர் வந்து முருகன். இந்த ஆடை பலியிடக்கூடாது, ஆட்டை பலிட்டு அந்த ஆடு வந்து யாகத்துல விழுந்து யாகத்துல மேல விட்டு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி அந்த இடத்துல ஏகப்படத்தை இது பண்ணி ஒரு நகரத்தையே இடிச்சு நாசமாக எல்லாம் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ முருகபெருமானம் வரும்பொழுது எதாவதுமா அந்த ஆடு வந்து அந்த பலியிடத்தை கொண்டு போய் காட்டுது. அந்த பலியிடத்தை கொண்டு போய் காட்டும் போது யார் இதை செய்யுதுன்னு கேட்கும் போது இது வந்து நாங்கள் வந்து கடவுளுக்கு வந்து பலியிடுறோம்,
இதுக்காக வழக்கம் சொல்லும் போது அப்போ முருகன் சொல்றாரு இது பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டை வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா வந்து இதை பலியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்த கதிர் விதைக்கும் போது நீங்க வந்து இதெல்லாம் செய்யணும், இதை வந்து பலியிடக்கூடாது, வழக்கம் கிடையாதுன்னு மாத்துறாங்க. அவரோட காலகட்டங்கள்ல இந்த பலியிடுற வழக்கம் மாற்றப்பட்டது. சரிங்களா? முருகன் காலகட்டத்தில் தான், முருகனோட காலகட்டத்தில் தான் இந்த ஆடோட கருணையால், இந்த ஆடு வந்து முருகன் கிட்ட போய் நின்னதுனால முருகன் கூட்டிகிட்டு வந்து அந்த யாகபீடத்தை பார்த்து, இந்த யாகபீடத்தை பார்த்து இவ்வளவோ இருக்கு, இது என்ன அநியாயம் கேட்கும் பொழுது அங்கே இருக்கிற நான் கடவுளுக்கு நாங்கள் வந்து இதை வந்து செய்ய விட்டு வழக்கம்னு சொல்லும் போது அதை முருகன் தடுத்து நிறுத்துறாரு, இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா முருகனோட போய் கருணையில போய் முருகனுக்கு பணியில நிற்கிறது. சரியா? அப்போ அந்த ஆடு முருகனோட தான் இருக்கு. பிறகுதான் மயிலோட வராரு. போருக்கு அப்புறம், போருக்கு முன்னாடி கிடையாது மயில், போருக்கு அப்புறம் தான் மயில் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் சேவல் வந்து கொடி வருது. இதெல்லாம் நீங்க வந்து வரலாற்றை படிங்க, படிச்சுக்கினா தெரியும். இதை படிச்சு உங்க அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு அப்ப வேலை செய்யும். அப்ப யாரா இருந்திருப்பாரு, அப்ப பலியிட்டவர்கள் யாராக இருந்திருப்பார்கள். அப்ப நம்ம ஏன் முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்றோம்? அப்போ முருகனுக்கு தமிழுக்கு என்ன உறவு இருக்கு, சரிங்களா அப்படின்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் முருகன் எந்த கலர்ல இருப்பான்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் எல்லா ஊருக்கும் போயிருக்காருங்க, எல்லா நாட்டுக்கும் போயிருக்காரு. ஆனா தமிழனுக்கு மட்டும்தான் காவலாளியா இருந்திருக்காரு, தமிழனுக்கு மட்டும்தான் பாதுகாவலராக இருந்திருக்காரு, தமிழ் மட்டும்தான் முருகன் காப்பாத்திருக்காரு. சரிங்களா? முருகான்னு சொல்றவங்க அத்தனை பேரையும் முருகனை காப்பாற்றுவாரு. ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே தமிழ் வழிகளை பல மொழிகளாக வடிவமைச்சு இருக்கு. அதனால உலகத்துல முருகான் யாரு கூப்பிட்டாலும் முருகன் காப்பாற்றுவார். சரியா? அதனால முருகனோட நிறைய வரலாற்றுகளை நான் உங்களுக்கு வரக்கூடிய பதிவுகளை நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்றேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அறிவியல் சார்ந்த விஷயங்களே நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு, எப்படி அறிவியல் வந்து ஆன்மீகத்தோட வந்து இணைக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு வரும் பதிவில் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். இந்த இந்து வேற தமிழர் வேற, நீ இந்து வேறன்னு பிரிச்சாலுமே தமிழ் அங்க இருக்காது. ஏன் தெரியுமா? தமிழர்களோட வழிபாடு தான் இந்து வழிபாடு. புரியுதுங்களா? தமிழர்களோட என்ன வழிபாடோ அந்த வழிபாடு தான் இந்துன்ற வழிபாட்டுக்குள்ள இருக்கு, அடையாளமா இருக்கு. ஏன்னா மொழியால யாரும் ஒன்னா வரமாட்டாங்க. ஆனா இந்துன்ற பொழுது எல்லாம் ஒண்ணு சேரணும். ஆனா அந்த வழிபாட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களுக்கு இந்து வழிபாட்டுக்கு உரிமையாளர் கேட்டா தமிழ் வழிபாடு தான். சரிங்களா? இதை முதல்ல புரிஞ்சு, இதுதான் நம்ம முக்கியம். இதை முதல்ல ஆராய்ச்சி செய்யுங்க. இந்து வேற தமிழர் வேற அப்படின்னு கொண்டு போவாரு. இந்து வேற தமிழர் வேற போனா நீ என்னன்னு பார்ப்ப? உன் ரிலீஜன் என்ன, உன் அடையாளம் என்ன, உன் உணர்வு என்ன, உன் தோற்றம் என்ன, உன் குணம் என்ன? உன் ரிலீஜனை வச்சுதான் அதை பார்க்க முடியும். உன் தமிழை வச்சு பார்க்க முடியாது, கன்னடத்தை வச்சு பார்க்க முடியாது, தெலுங்கை வச்சு பார்க்க முடியாது, ஆங்கிலத்தை வச்சு பார்க்க முடியாது. சரியா? உன் உணர்வுன்றது, உன்னோட குணம்ன்றது, உன்னோட ரிலீஜன், நீ வழிபடக்கூடிய உன்னோட உணர்வுல ஓடக்கூடியது என்னவோ அதை வச்சுதான் உன்னோட உணர்வை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், உன் தோற்றத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தை யார் ஆளணும் அப்படின்றது நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இருக்கிறத எல்லாத்தையுமே காலி பண்ணணும். பிறகு அவங்க 2 பேர்ல யாருன்றத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலை தான் இதை உணரணும். உன் அடையாளம் இருந்தால் தான் உன்னோட அடையாளம் இருக்கும். உன் அடையாளத்தை நீயே வந்துட்டு சுருக்கி கொண்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உன் அடையாளத்தை காட்ட முடியாது, நீயும் காட்ட முடியும். உன் அடையாளம் இருக்கணும்னா உன்னோட ரிலீஜன் இருக்கு பாரு, அது இருந்தால் தான் உன் அடையாளம் இருக்கும். புரியுதுங்களா? உன் அடையாளம் என்னன்னு சொல்லுவ? முதல்ல தன்னை சரி பண்ணிக்கணும். தன்னை சுற்றி இருக்கிறதையும் சரி பண்ணிக்கணும். சரிங்களா? நாம எங்கே இருக்கிறோம்னு பார்த்துக்கணும். உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும்போது அந்த அடையாளத்தை விட்டுட்டு நான் வந்துட்டு இன்னொரு அடையாளத்தை நான் தேடிக்க போறேன்னா நீ எந்த கேட்டகரியில் இருக்க? சரியா? இந்து என்பதே தமிழரோட அடையாளம் தான். சரியா? மற்ற ரிலிஜன்லாம் கூட அவங்க அதை சேர்த்துப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு பிற மொழிகள்லாம் வந்ததுன்னா அவங்க தமிழுக்குள்ள வந்துருவாங்க, ரிலிஜனுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க உணர்றாங்க. தமிழர்கள் உணர்வு. இந்துக்கள் வேற, தமிழர்கள்லாம் வேற கிடையாது. இந்துவும் தமிழர்களும் ஒன்று தான். இந்து இல்லைன்னா தமிழ் வழிபாடு கிடையாது. சரியா? தமிழ் வழிபாடு நீ செய்யறன்னா அது இந்துல தான் வரும். அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. மொழியால யாரும், ஏன்னா எல்லாருக்கும் மொழியை உருவாக்கிறாங்க. சரியா? மொழியாலாம் இணைய மாட்டாங்க. உங்க வழிபாட்டில் தான் இணைவாங்க. வழிபாட்டில் தான் ஒன்று சேருவாங்க. மொழியை யார் வேணாலும் கற்றுக்கலாம். நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு போயிட்டு நான் ஹிந்திக்காரன் சொல்லலாம். கன்னடம் கற்றுக்கிட்டு போயிட்டு நான் கன்னடக்காரன் சொல்லலாம். மலையாளம் கற்றுக்கிட்டு போயிட்டு நான் மலையாளக்காரன் சொல்லலாம். சரியா? மொழியாலும் அடையாளத்தை பார்க்க முடியாது. உன் அடையாளம் எதுவும் தெரியுமா? உன்னோட வழிபாடு, உன்னோட பாரம்பரிய வழிபாட்டை தான் உன் அடையாளத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். நீ தமிழனான். தமிழன் எங்க போனா கண்டுபிடிக்காம தெரியுமா? உன் வழிபாட்டு முறை இருக்கு பாரு, அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இந்த வழிபாட்டு முறையெல்லாம் உன்னோட பாரம்பரியம் வரும். பாரம்பரியம் தனியா வந்துடாது. உன் வழிபாடோட தான் அந்த பாரம்பரியம் வரும். இந்த வழிபாடு தான் பாரம்பரியம் இருக்கு. அதை முதல்ல காப்பாற்ற பாருங்க. அதை முதல்ல அடையாளப்படுத்த பாருங்க. கடவுளை கடவுளா பாருங்க. சரியா? இந்த உலகத்துக்கு தமிழ் கடவுள் முருகன் தான். தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது, உலகம் முழுக்க வணங்கக்கூடியது தமிழ் கடவுள் முருகன். வணக்கம், நன்றி. அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.